வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ரமேஷ் கும்பல் தலைவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு, 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு. ஒருங்கிணைந்த குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் ரமேஷ் கேங் தலைவர் என நம்பப்படும் ஆடவர் ஒருவர் மீது அலுஸ்டா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கம்போங் சுங்காய் டிவிஷன், குவாலமுடா ஆகிய பகுதிகளில் 2024 ஜனவரி முதல் 2025 டிசம்பர் 4ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ரமேஷ் கும்பல் என்ற பெயரிலான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலில் உறுப்பினராக இருந்ததாக 37 வயதான ஜி ரமேஷ் என்பவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 130(v)(1) கீழ் இந்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதோடு, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரியவந்துள்ளது. நீதிபதி ஷர்மிளா அப்துல் சமாட் முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டு வாசித்து காட்டப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதாக ரமேஷ் தலையசைத்தார். இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் அவரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. துணை அரசு வழக்கறிஞர் வச்சிரா வாங் ருய் ஃபென் இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வேளையில் குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் வழக்கறிஞர் எஸ் சதீஷ் ஆஜரானார். முன்னதாக இந்திய மற்றும் தாய்லாந்து அதிகாரிகளின் ஒத்துழைப்பை தொடர்ந்து கடந்த மே 22ஆம் தேதி ஆப்திகா நடவடிக்கையின் கீழ் இந்த கும்பலின் தலைவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சந்தேக நபர் பாங்காக்கில் இருந்து ஹைதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த வான்வழி பயணத்தின் போது தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும், பின்னர் இரு நாடுகளின் உதவியுடன் அவர் மீண்டும் மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் டத்து எம் குமார் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டு புதிய தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அங்கு ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் மத்திய அளவிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை எந்த வகையிலும் பாதிக்காது என்று அம்னோ உதவித் தலைவர் டத்து ஸ்ரீ காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார். முன்பு போல் இல்லாமல் தற்போது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு புதிய அரசியல் காலகட்டத்திற்குள் மலேசியா நுழைந்துள்ளதாகவும், மத்திய மற்றும் மாநில அளவிலும் பல கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு என்பது இப்போது ஒரு யதார்த்தமாகிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொத்ததிங்கியில் உள்ள துன் ஸ்ரீ லானாங் பஸ் மற்றும் டாக்ஸி முனையத்தில் வாடகை கார் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுடனான சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசாங்கத்தின் கட்டமைப்பு மாநில அளவிலான கட்டமைப்பில் இருந்து மாறுபடலாம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தற்காப்பு அமைச்சருமான அவர், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிர்வாக ரீதியாக வேறுபாடுகள் இருப்பது இப்போது வழக்கத்திற்கு மாறான ஒன்று அல்ல என்றும், பல மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தை பிரதிபலிக்காத மாநில அரசுகள் ஏற்கனவே இருப்பதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக ஜோஹர் மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும் வகையில் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக ஜோஹர் மந்திரி பசார் டத்து ஆன் ஆபீஸ் காசி அறிவித்திருந்தார். சட்ட விதிகளின்படி சட்டமன்றம் கலைக்கப்பட்டதில் இருந்து 60 நாட்களுக்குள் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அவகாசம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தனியார் மருத்துவமனைகளுக்கும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இடையே ஏற்படும் நிர்வாக சர்ச்சைகளால் காப்பீடு வைத்துள்ள நோயாளிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க அரசாங்கம் உடனடியாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஜோஹர் புஜுவாங் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நிர்வாக பிரச்சினைகள், உத்தரவாத கடிதம், GL தாமதமாவது போன்ற காரணங்களால் ஏற்படும் கட்டணச் சுமைகளை அவசர நிலையில் இருக்கும் நோயாளிகள் மீது சுமத்தக்கூடாது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் ஜைனுடின் அடான் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜெனராலி இன்சூரன்ஸ் மற்றும் KPJ மருத்துவமனை குழுமத்திற்கு இடையே ஏற்பட்ட விவகாரம் இதற்கு ஒரு சான்றாகும் என குறிப்பிட்ட அவர், சிகிச்சை தொடங்கும் முன்பே காப்பீட்டு விவரங்களை சரிபார்ப்பதை மருத்துவமனைகள் கட்டாயமாக்க வேண்டும் என்றும், காப்பீட்டு நிறுவனங்கள் பாலிசி நிபந்தனைகளில் முழு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மியான்மர், லாவோஸ் மற்றும் கம்போஜா ஆகிய நாடுகளில் செயல்பட்டு வந்த சர்வதேச ஆன்லைன் மோசடி கும்பல் தற்போது மலேசியாவிற்கு தனது செயல்பாட்டு மையத்தை மாற்றியிருப்பதாக மலேசிய சர்வதேச சமூக மனிதநேய அமைப்பு MHO அம்பலப்படுத்தியுள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்பு FBI போன்ற முகமைகளின் கடுமையான நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பதற்காக இக்கும்பல் கடந்த 6 மாதங்களாக மலேசியாவில் குறைந்தது 2 முக்கிய இடங்களில் ரகசியமாக செயல்பட்டு வருவதாக MHO பொதுச் செயலாளர் டத்து இஷமுடின் அஷிம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முகமைகள் இதனை அம்பலப்படுத்துவதற்கு முன்பாக நாட்டின் நற்பெயரை காக்கும் வகையில் உள்நாட்டு அதிகாரிகளே இதனை முறியடிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இதுகுறித்த தகவல்களை விரைவில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சந்தேகத்திற்கு இடமான இடங்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் அளிக்குமாறும் அவர்களின் ரகசியம் காக்கப்படும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 13வது மாடியில் இருந்து விழுந்த 9 வயது சிறுவன் ஒருவன் உயிர் இழந்த சம்பவம் தொடர்பாக அவனது பெற்றோர் உட்பட 8 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமான் சாயா அம்பாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இந்த சோகச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விபத்து நடந்த சமயத்தில் அந்த சிறுவன் வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து விசாரணை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதுவரை 8 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமை உதவி ஆணையர் கைருல் அன்வார் காலிட் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பலியான சிறுவனின் பிரேத பரிசோதனை அம்பாங் மருத்துவமனையில் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கு 2001ஆம் ஆண்டு குழந்தைகள் சட்டத்தின் பிரிவு 31 ஒன்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. செம்பனை தோட்டத்தில் காணாமல் போன 78 வயது முதியவரை தேடும் பணியில் ரபேல், டைசன் என்ற 2 மோப்ப நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியளவில் பாலோங்கில் உள்ள செம்மனை தோட்டத்திற்கு சென்ற அப்துல்லா அலியாஸ் என்ற முதியவர் அதன்பின் வீடு திரும்பாததை தொடர்ந்து அவர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட முதியவரின் மோட்டார் சைக்கிள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் இந்த தேடுதல் வேட்டை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு படையினர், மலேசிய சிறப்பு உத்திசார் ஆபத்து கால மீட்புக் குழு ஸ்டாம், போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வெண்மையான நிறமும் சுமார் 160 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இந்த முதியவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் சுழியமாறு 45722222 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைமை உதவி ஆணையர் நோர் இஷாம் முஸ்தபார் கேட்டுக் கொண்டுள்ளார். கோலாலம்பூரில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டலில் போதைப்பொருள் மற்றும் கே விருந்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 51 நபர்கள் மீது பல்வேறு போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் 17 நபர்களின் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகிட் அமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு துறை JSJN இயக்குநர் டாக்டர் உசின் ஒமார் கான் தெரிவித்தார். மேலும் இன்ஸ்டாகிராம் வலைதளம் மூலம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சீன நாட்டவரை போலீசார் கைது செய்து அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள்கள் அனைத்தும் சொந்த பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டவை என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த மே 24ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த அதிரடி சோதனையில் 23 உள்ளூர் ஆடவர்கள் மற்றும் 28 வெளிநாட்டு ஆடவர்கள் என 51 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து சுமார் 103,070 மலேசிய ரிங்கிட் மதிப்புள்ள MDMA, எக்ஸ்டசி மற்றும் கெட்டமின் போன்ற போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த விருந்தின் போது சுய நினைவின்றி மீட்கப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் உயிர் இழந்த ஒரு நபரின் மரணத்திற்கான காரணம் குறித்து மருத்துவமனை அறிக்கையின் முடிவிற்காக போலீசார் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.